எல்லாரும் எழுந்துக்கோங்க. எல்லாரும் எழுந்துருன்னு நல்லா வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் உங்க முன்னோர்களை நல்லபடியா வேண்டிக்கோங்க. திருப்தி தானே? நல்ல திருப்தி. என்ன திருப்தி? அது ரொம்ப முக்கியம்பா. நீங்க திருப்தியா செஞ்சாதான் ஏத்துக்கிறவா திருப்தியா ஏத்துப்பா. அந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் வைகை ஆத்துல கரைச்சிடுங்க. அப்புறம் காக்காக்கு சோறு வச்சிருங்க. ஏம்மா நீ தானம்மா காக்கா வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்த? அப்படிலாம் பண்ணப்படாது. அப்படி பண்ணா முன்னோர்கள் ஆன்மா வராது, பாதியிலே நின்னுடும். செய்யற செயலை சரியா செய்யணும், புரியுதா? சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாரும் முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஜென்ஸுக்கு சாப்பாடு போடணும். என்ன அப்படியே உல்டாவா சொல்றீங்க? அப்பா, முன்னோர்கள்னா வெறும் ஆண்கள் மட்டும் கிடையாது, லேடிஸும் இருப்பா. அவ ஆத்மாவும் திருப்தியா இருக்கணும். அதனால முதல்ல பெண்கள் உட்காந்து வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்களுக்கெல்லாம் பரிமாறணும். இன்னைக்கு ஒன்றே தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? பொம்பளைய சாப்பிட்டு அதுக்கப்புறமா என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வேலையை முடிச்சாதான் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு சட்டியோட தூக்கி கவுத்துக்க முடியும். ஆமா, இவர் தான் வடிச்சு கொட்டினாரு. நீங்க உங்க பர்சனல் பிரச்சனையை சொல்றீங்க, பட் உங்க குடும்ப நலனுக்காக இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. அப்புறம் இந்த பொண்ணோட சீமந்தத்துக்கு என்னையே கூப்பிடுங்க, வந்து நல்லபடியா பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். வரேன் தம்பி. வரேன். இனிமே நீ நல்லா சாப்பிடணும், தெம்பா இருக்கணும், சரியா? அத்தை, இந்த காக்காய்க்கு சோறு வைக்கிற டாஸ்க் தான் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. எனக்கும் காக்காய்க்கும் கெமிஸ்ட்ரி செட்டே ஆகாது. உங்க வீட்டுக்காரருக்கு நீங்களே ஒரு குரல் கொடுங்க, வராரான்னு பாப்போம். இல்லடி, நான் கூப்பிட்டா அந்த ஆள் வரவே மாட்டான். இந்தாரு, உன்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நீயே கூப்பிடு. சரிவா, கைங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். போனா போதாதா? அவ சாப்பாடு எல்லாம் மேலே கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி 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 சரி. அவ ஓய்வு எடுக்கட்டும். சரி 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 சரி, நீங்க போங்க, நான் எடுத்துக்குவேன். இந்த காக்காய்க்கு சோறு வைக்கிற விஷயம் வாங்க. போதும் சக்தி, ஏற்கனவே ரொம்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. அதான் சின்னி அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. 3 மாசம் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருமா. வாந்தி வருதுன்னு எதுவும் சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, உடம்புக்கு சத்து வேணும்ல. சக்தி இப்ப முடியல சக்தி, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். இத மூடி வை. சரி, அப்போ இது வேணாம், நான் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன். இல்ல வேணாம், எதுக்கு? இதுவே நல்லாதான் இருக்கும். ஐய, அது கொஞ்ச நேரம் கழிச்சு புளிச்சிரும். நீ அமைதியா இரு, நான் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன். வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இங்க பாரு, எதை பத்தியும் பெருசா யோசிக்காதடி. நிம்மதியா ரெஸ்ட் எடு, அதுதான் முக்கியம். முதல்ல இங்க ஒரு நல்ல கட்டிலா வாங்கி ஒரு நல்ல மெத்தையா வாங்கி போடணும், அப்பதான் சரியா இருக்கும். கீழே படுத்து எந்திக்கிறதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம எப்பவும் போல கீழே படுத்துக்கலாம். சும்மா இரு நீயே, சும்மா கீழே படுத்துட்டு எந்திரிச்சுட்டு இருக்க கூடாது. பெட்டை வாங்கி போட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அது மாதிரி இப்படி இப்படி சாஞ்சு இந்த காலெல்லாம் இப்படி நீட்டிக்கலாம். இங்க மசாஜ் எல்லாம் பண்ணுமே ஒரு சோஃபா, அது பேர் என்ன? ரெக்லைனர் சோஃபாவா? அதான் அதான்.
அதையும் வாங்கி போட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல? ஆ ஆ வாங்கிடுவோம். ஐயா சாமி, பிரெக்னெண்டா இருந்தா சோம்பேறியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இன்ஃபேக்ட் எந்திரிச்சு உட்காந்து நிறைய வேலை செய்யணும், அப்போதான் டெலிவரி ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு இப்ப எதுவும் வாங்காத. என்னால முடியலன்னா அப்ப சொல்றேன், அப்ப வாங்கிக்கலாம். ரொம்ப யோசிக்காத, நான் என்ன பத்திரமா பாத்துப்பேன், உன் குழந்தையையும் பத்திரமா பாத்துப்பேன். ஓகேவா? என்ன ஐயோ ஐயோ கடவுளே. என்ன எக்ஸைட்மெண்டா? ஆமா, பின்ன இருக்காதா? எனக்கும் தான். ஆனா சக்தி சக்தி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அழுகையா வருது, சந்தோஷமாவும் இருக்கு, எக்ஸைட்டடாவும் இருக்கு. இதெல்லாமே கலந்து ஒரு மாதிரி ஃபீல். என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா பயமா இருக்கு சக்தி. நம்மளால நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும்ல? ஏய் என்னடி நீ, கண்டிப்பா பாத்துக்க முடியும். இங்க பாரு, நீ தயவு செஞ்சு முடியுமா முடியாதான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. நீ தானே சொல்லுவ பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு. இனிமே எப்பவுமே நீ பாசிட்டிவா மட்டும்தான் யோசிக்கணும், புரியுதா? லவ் யூ சக்தி. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூனா இப்போ எந்த டூ? இந்த டூவா இல்ல இந்த டூவா? ரெண்டுமே தாண்டி, ரெண்டுமே தான். சரி, இதெல்லாம் கொண்டு போய் வை. அதுக்கப்புறம் ஆமா பார்கவி, இந்த சமைச்சதெல்லாம் கொண்டு போய் டேபிள் வச்சிருப்போம். நான் இதெல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணு போ. நீ கையை கழுவிட்டு வா. தாரேன் பார்த்துட்டு வா. என்னன்னு கூப்பிடணும். அண்ணி அன்னிக்கு ஹெல்ப் பண்ணு போ. அண்ணியா? ஆமா, ஆமா. உனக்கு அண்ணி தான்.